பெரியவாச்சான் பிள்ளை அருளிச் செய்த பாசுரப்படி ராமாயணம். பாலகாண்டம். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலமந்தமில்லதோர் நாட்டில் அந்தமில் பேரின்பத் தடியரோடு ஏழுலகம் தனிக்கோள் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில்சூழ் அரங்க நகரப்பன் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் ஆவாரார் துணை என்று துளங்கும் நல்ல வமரர் துயர் தீர வல்லரக்கர் இலங்கை பாழ்படுக்க எண்ணி மண்ணுலகத்தோருய்ய அயோத்தி என்னும் மணிநகரத்து வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் கௌசலைதன் குலமதலையாய் தயரதன் தன் மகனாய்த் தோன்றி குணம் திகழ் கொண்டலாய் மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்வி காக்க நடந்து வந்ததிர்ந்த தாடகை தன் உரத்தைக் கீறி வல்லரக்கர் உயிருண்டு கல்லை பெண்ணாக்கி காரார் திண்சிலை இருத்து மைதிலியை மனம் புணர்ந்து 21 கால் அரசு களை கட்ட மழுவாளி வெவ்வரினர் சிலை வாங்கி வென்றி கொண்டு அவன் தவத்தை முற்றும் செற்று அம்பன் நெடு மணிமாட அயோத்தி எய்தி. அயோத்தியா காண்டம். அரியணைமேல் மன்னனாவான் நிற்க கொங்கைவன் கூனி சொற்கொண்ட கொடிய கைகேயி வரம் வேண்ட அக்கடிய சொற்கேட்டு மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரையப் போவென்று விடை கொடுப்ப இந்நிலத்தை வேண்டாது ஈண்டெடுத்த தாயரையும் மிராச்சியமுமாங்கொழிந்து மைவாய களிரொழிந்து மாவொழிந்து தேரொழிந்து கலன் அணியாதே காமரெழில் விழலுடுத்து அங்கங்கள் அழகுமாறி மானமரு மென்னோக்கி வைதேவியின் துணையா இளங்கோவும் வாளும் வில்லும் கொண்டு பின் செல்ல கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கானம் கடந்து போய் பத்தியுடை குகன் கடத்த கங்கை தன்னை கடந்து வனம்போய்ப் புக்கு காயோடு நீடு கனியுண்டு வியன்கான மரத்தினீழல் கல்லணை மேல் கண்டுயின்று சித்திரகூடத்திருப்ப தயரதன் தான் மின்மகன் மேல் பழி விளைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க என் பெற்றாய் கைகேசி நானும் வானகமே மிக விரும்பிப் போகின்றேன் என்று வானேற தேனமரும் பொழில் சாரல் சித்திரகூடத்து ஆனை புரவி தேரோடு காலாள் அணிகொண்ட சேனை சுமந்திரன் வசிட்டருடன் பரத நம்பி பணிய தம்பிக்கு மரவடியை வான் பணயம் வைத்து குவலையத் துங்கக் கரியும் பரியும் மிராச்சியமும் எங்கும் பரதற் கருளி விடை கொடுத்து திருவுடை திசைக்கருமம் திருத்தப் போய் தண்டகாரணியம் புகுந்து. அரண்யகாண்டம். மறைமுனிவர்க்கு அஞ்சேன் மின் என்று அருள் கொடுத்திட்டு வெங்கண் விரல் விராதனுக்கு வில் குனித்து வண்தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி புலர்ந்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவன் என்ன பொன்னிறம் கொண்ட சுடுசினத்த சூர்ப்பணகாவை குடிமூக்கும் காதிரண்டும் கூரார்ந்த வாளால் ஈரா விடுத்து கரனொடு தூடனன் தன் உயிரை வாங்க அவள் கதறித் தலையில் அங்கை வைத்து மலையிலங்கை ஓடிப்புக கொடுமையில் கடிவிசையரக்கன் அலைமலிவேற் கண்ணாளை அகல்விப்பான் ஓர் உருவாய் மானை அமைத்து சிற்றையிற்று முற்றல் மூங்கில் 3 தண்டத்தனாய் வஞ்சித்து இலைக்குரம்பில் தனியிருப்பில் கனிவாய்த் திருவினை பிரித்து நீழ்கடல் சூழ் இலங்கையில் அரக்கர்குடிக்கு நஞ்சாகக் கொடுபோய் பம்புலாம் கடிகாவில் சிறையாய் வைக்க அயோத்தியர் கோன் மாயமான் மாயச் செற்று அலைமலிவேற் கண்ணாளை அகன்று தளர்வெய்திச் சடாயுவை வைகுந்தத் தேற்றி கங்குலும் பகலும் கண்டுயிலின்றி கானகம்படி உலாவி உலாவி கனை ஒன்றினால் கவந்தனை மடித்து சவரி தந்த கனியுவந்து. கிஷ்கிந்தா காண்டம். பனமருவு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமரம் எய்து உருத்தெழுவாலி மார்பில் ஒரு கணை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்பக் கதிர்முடி அரசளித்து வானரக்கோன் உடனிருந்து வைதேகிதனைத் தேட விடுத்த திசை கருமம் திருத்தி திரள் விளங்கு மாருதியும் மாயோன் தூதுரைத்தல் செப்ப. சுந்தரகாண்டம். சீராரும் திரளனுமன் மாக்கடலைக் கடந்தேறி மும்மதில் நீள் இலங்கை புக்குக் கடிகாவில்
வாராரும் முலைமடவாள் வைதேவிதனைக் கண்டு நின்னடியேன் விண்ணப்பம் கேட்டருளாய். அயோத்திதன்னில் ஓர் இடவகையில் எல்லியம்போதினிதிருத்தல் மல்லிகை மாமாலை கொண்டங்கார்த்ததும் கலக்கிய மாமனத்தனளாய் கைகேயி வரம் வேண்ட மலக்கிய மாமனத்தனாய் மன்னவனும் மராதுழிய குலக்குமரா காடுரையப்போவென்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடங்கேகியதும் கங்கை தன்னில் கூரணிந்த வேல் வலவன் குகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதுவும் சித்திரகூடத்திருப்ப பரதநம்பி பணிந்ததுவும் சிறுகாக்கை முலை தீண்ட மூவுலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுவும் பொன்னொத்தமானொன்று புகுந்தினிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலைபிடித்தெம்பிரானேக பின்னே அங்கு இலக்குமணன் பிரிந்ததுவும் அயோத்தியர்கோன் உரைத்த அடையாளம் ஈதவன் கை மோதிரமே என்று அடையாளம் தெரிந்துரைக்க மலர்குழலாள் சீதையும் வில்லிருத்தான் மோதிரம் கண்டு அனுமான் அடையாளம் ஒக்குமென்று உச்சிமேல் வைத்துகக்க திரள் விளங்கு மாருதியும் இலங்கையர்கோன் மாக்கடிகா வையிருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடியிலங்கை மலங்க வெறித்து அரக்கர்கோன் சினமழித்து மீண்டு அன்பினால் அயோத்தியர்கோன் தளிர்புரையும் அடியினை பணிய. யுத்தகாண்டம். கானையென்கும் குரங்கும் முசுவும் படையா கொடியோன் இலங்கை புகழுற்று அலையார் கடற்கரை வீற்றிருந்து செல்வ விபீடனர்க்கு நல்லானாய் விரிநீ இலங்கை அருளி சரண்புக்க குறைகடலை அடலம்பால் மருக எய்து கொல்லை விலங்கு பணி செய்ய மலையாய் அணைகட்டி மறுகரையை ஏறி இலங்கை பொடி பொடியாக சிலைமலி செஞ்சரங்கள் செலவுயித்து கும்பனோடு நிகும்பனும் பட இந்திரசித்தழிய கும்பகர்ணன் பட அரக்கரா விமாள அரக்கர் கூத்தர் போல குழமணி தூரமாட இலங்க மன்னன் முடி ஒருவதும் தோள் இருபதும் போயுதிர சிலை வளைத்துச் சரமழை பொழிந்து வென்றி கொண்ட செருக்களத்து கடிக்கமலனான் முகனும் கண்மூன்றத்தானும் எண்மர் 11 ஈரருவரோரிருவர் மற்றுமுள்ள வானவர் மலர்மழை பொழிந்து மணிமுடி பணிதர அடியினை வணங்க கோலத்திருமாமகளோடு செல்வ வீடனன் வானரக்கோனுடன் இலகுமணி நெடுந்தேரேறி சீரணிந்த குகனொடு கூடி அங்கண் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி எய்தி நன்னீராடிப் பொங்கிளவாடை அறையில் சாத்தி திருச்செய்ய முடியும் ஆரமும் குழையும் முதலா மேதகு பல்கலன் அணிந்து சூட்டு நன்மாலைகள் அணிந்து பரதனும் தம்பி சத்துருக்கணனும் இலக்குமணனும் இரவும் நண்பகலும் வடிவினையில்லாச் சங்குதங்கு முன்கை நங்கை மலர்குழலாள் சீதையும் தானும் கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வாழ்வித்தருளினார். பாசுரப்படி ராமாயணம் முற்றிற்று. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் ஆச்சாரியன் ஜீயர் திருவடிகளே சரணம்.